நான் நினைச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம். ஆனா எனக்கு அது முக்கியம் கிடையாதுங்க மேடம். எனக்கு சொந்த பந்தம் எங்க அம்மால இருந்து எல்லாமே எதிர்த்தான். உங்க குழந்தை மேல உங்களுக்கு பாசம் இருக்குல்ல, உங்க அவளோட வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? நாளைக்கு இந்த பொண்ணை வந்து உங்கள்ட்ட கேட்டா வச்சுங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஆனா உண்மை நீங்க சொல்லணும். சரிங்க. உண்மைதான் பேசணும். உங்களுக்கு குழந்தைங்க இருக்கு இல்லையா? ஆமாங்க மேடம். எனக்கே ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கே ஆச்சரியம்னா டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வரும்போது டைவர்ஸ் கொடுத்து எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். என்னடா இது இவ்வளவு நாளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எதுக்காக நீ டைவர்ஸ் கேட்க? இது மாதிரி எனக்கு வந்து 70,000 ரூபாய் கடன் இருக்கு. யாரை கேட்டு இந்த 1.5 லட்சம் ரூபாய் இந்த 70,000 ரூபாய் கடனை வாங்கினேன். உங்கள்ட்ட டிவோர்ஸ் சொன்னாங்க இல்லையா? அப்ப அவங்க சொல்லும் போது அவங்க அம்மாவும் கூட இருந்தாங்களா? ஆமா, பக்கத்துல உட்காந்துட்டு அந்த அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. நான் எப்பயுமே இவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டேன். இவங்க கிட்ட இல்ல, யாருகிட்டயுமே போய் சொல்ல மாட்டேன். என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லுவேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இவன் சம்பளம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவன் புரிஞ்சின உடனே நமக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சு. பக்கெட்ல துணி இருக்கு, மாடியில கொண்டு போய் காய போடுன்னு சொன்னா எங்க இருக்க நீ? 2வது நாள் என் ஏடிஎம் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டான். ஏடிஎம் எங்கம்மா அப்படின்னு கேக்குறேன். எனக்கு தெரியாது. அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். அப்ப நான் பெட்ல உட்காந்து கீழே நீங்க உட்கார்றா அப்படின்னு. சரி, நான் எதுவும் பேசல. நீங்க நைட் 2 மணிக்கு எழுந்து அவ பர்ஸை பாக்குறேன், ஏடிஎம் இருக்கு. இப்போ உங்களுக்கு டவுட் வந்தது, இவங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ? கண்டிப்பா நிறைய போய் சொல்லுவான். ஆனா நான் அது உண்மை நினைப்பேன். நான் டேய் டேய், பச்சை தண்ணிய குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. அப்போ அவங்களுக்குள்ள நிறைய நல்ல குணமும் இருந்திருக்கணும். பொறுப்பா இருந்திருக்கீங்க. கண்டிப்பா. என்ன நல்ல குணம் இருக்கு உங்க வைஃப் கிட்ட நினைக்கிறீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. அத சொல்ல முடியாதுங்க. இப்ப கூட நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? அவ புரிஞ்சிக்காம தெரியாம தப்பு பண்றா. தப்பு பண்ணாலும் எனக்கு அவன் மேல கோபம் வந்தது கிடையாது. பிச்சு போட்டு போடுவா, ஆரம்பத்துல அடிவாங்க ஓடி போயிரு. மேரேஜ் நடக்கும்போது எனக்கு 25 வயசு கரெக்டா, அவங்களுக்கு 17 வயசு. எனக்கு விஷயமே தெரியாது. அதையும் அவங்க மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. எங்க இருந்தாலும் நம்ம குணத்தோட இருந்தா எந்த தப்பும் வராது. சொல்றீங்க பாத்தீங்களா? வேலைக்கு போறது பொம்பளைங்க எல்லாம் தப்பு பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நீங்க கண்ணால பாத்தீங்களா? உங்களுக்கு யாரு சொன்னாங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மாவும் அவங்க ஆயாவும் அந்த 2 குழந்தைகளை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க இது மாதிரி வந்து அவ சரி கிடையாது. உங்க குழந்தைங்க எதுவும் அநாதாசிரமத்துல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டது, அது உண்மையா? அதுங்கய்யா அன்னைக்கு எடுத்து போய் ஒப்படைச்சிட்டு ஏதாவது தப்பு பண்ணா திட்டுவேன், 2 அடி கூட அடிச்சிருவேன். ஆனா வீட்டை விட்டு அவங்கள நான் என்னையும் வெளியே போன்னு சொன்னது எங்க மேடம். இந்த அளவுக்கு உண்மையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு உண்மையா இருந்தேன் மேடம். நடிக்காதடா. நான் நல்லா வச்சிருந்தேன். அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வராத நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய நல்லா பாத்துக்குவான். நல்லா பாத்துவோமா, வேற உள்ள பாத்துவோமா? வீட்டு வாடகை பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் வாடகை. ஏதோ எனக்கு தெரியாம ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு இருக்கேன். இது மாதிரி எனக்கு வந்து 70,000 ரூபாய் கடன் இருக்கு. யாரை கேட்டு இந்த 1.5 லட்சம் ரூபாய் இந்த 70,000 ரூபாய் கடனை வாங்கினேன். இந்த குழந்தைங்களுக்கு நீ அப்படியே கிடையாதுறான்னு சொன்ன. இவ இஷ்டத்துக்கு பேசுற, என்ன பேசணும், கோவம் வரும். கோவம் வந்துருச்சா? ஏன் இப்ப கோவம் தவிர்த்து என்ன பண்ணுவான்? சோலாவரத்துல இருந்து ரெட்டில்ஸ் வரைக்கும் நடந்து போயிடுவோம் மேடம். அழுதுட்டு திருப்பி அங்க தேடிட்டு வருவோம். அழக்கூடாது. நீ அழுற, நீ தாதாடா டான். என்ன கஷ்டம் என்ன வந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். என்ன வெளியே தெரிஞ்ச அசிங்கமாச்சு, யாருக்கிட்டமே சொல்ல மாட்டேன் மேடம். அப்படியே மனசு விட்டு சொல்லுனேன், ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு, இனிமேல் அங்க இருக்காத. இனிமேல் வந்து பணத்துக்காக எது வேணா செய்வாங்க. இவரு தெரியலையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். குழந்தைகளை கூட்டிட்டு போய் அதுங்களுக்கு கேக்கு பிஸ்கெட் எல்லாம் ஒரு 100-200 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த கேக்கை சாப்பிட்றான் மேடம். வசதி இல்லாத மேடம் 2 வருஷம் மேடம் மினரல் வாட்டர் கொடுத்து வளர்த்தேன் மேடம். அவனை அந்த அளவுக்கு தாங்குவேன் மேடம். நான் நைட்ல மூத்திரம் போனா கூட விழுந்துக்க மாட்டான் மேடம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒரு வாரம் 2 வாரம் சாப்பாடு இல்லாத குழந்தைங்க சாப்பிடும் பாருங்க, பிரிச்சு அப்படியே கடற்கரை சாப்பிடுறேன். நான் நினைச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம். ஆனா எனக்கு அது முக்கியம் கிடையாதுங்க மேடம். ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. என்னடா சொல்றான்? நீ நேரா ஜி தமிழ் போ, அங்க போனா உனக்கு என்ன நீதி அது கிடைக்கண்டா. கண்டிப்பா நம்ம கிட்ட உண்மை இருக்குது. ரொம்ப பெருமையா இருக்கு. கடன் வாங்கின ஒண்ணுதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை, வேற எதுவும் கிடையாது. எனக்கு தூக்கெல்லாம் போடுங்க, நான் வாழ மாட்டேன்னு அப்படி சொன்னாரு அவரு. சரி, இப்போ உங்க பொண்ணு வந்து இன்னொருத்தர் கூட வாழாதெல்லாம். உங்க பொண்ணுக்கு ஆடம்பர செலவு இருக்குது. சிங்க மேக்கப் பண்ணோம், இந்த பியூட்டி பார்லர் போறது. அது எப்படி தனியா அப்புறம் ஏன் மேடம் அவங்க இருக்காங்க? இவங்க ஏன் அவங்கள விட்டு தனியா வந்தாங்க? போலீஸ்ல இவங்க ஏன் மேடம் கம்ப்ளைண்ட் போய்? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா.
அப்பாவும் அம்மாவும் இருக்கும்போது குழந்தைங்க எப்படி அனாதை விடுதிக்கு போலாம்? உங்க அம்மா சேர்க்கிற சொல்லிக்கிறாங்க மேடம். அவங்க அம்மான்னா உங்க பொண்ணு தானே. எங்க பொண்ணு நக்கல்யா அவனுக்கு. அவரோட பிரிஞ்சதுக்கு அப்புறம் 3 மாசத்துலயே உங்க பொண்ணு இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு அது உண்மையா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அந்த அவளை போய் சொல்லி நான் ஸ்டேஷன்ல போய் சொன்னேன். ஸ்டேஷன்ல போய் என்ன சொன்னீங்க? பொண்ணு விரும்பி போறா, ஒரு பையன் கிட்ட போறா. அது உண்மை. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். உண்மை கிடையாது. அப்ப ஏன் நீங்க அப்படி போய் சொன்னீங்க? குழந்தை என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். குழந்தை வரணுங்கிறதுக்காக உங்க பொண்ணு மேல தப்பா சொல்லுவீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உங்க பொண்ணு வேற யாரு கூடயோ இருக்கா, அதனால எனக்கு நீங்க தானே இப்ப சொன்னீங்க. எதுவுமே தெரியாம நடிக்கலாம் சார். ஒண்ணு வேற வேற விரும்ப போறா, பையன் பசங்க குழந்தை. என்ன சொன்னீங்க? ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. சாரி யுவரான. யார விரும்புறா சொல்லிட்டு யார விரும்புறான்னு சொல்லிட்டு நான் பொண்ணு அப்படி சொன்னீங்க. விடமாட்டான் போல் இருக்கு. உங்க அம்மாவே ஒண்ணு தப்பா சொல்றா. எல்லாமே எதிர்தான் மேம். எனக்கு சொந்த பந்தம் எங்க அம்மால இருந்து எல்லாமே எதிர்தான். உங்க அம்மா சொல்றது நான் ஒத்துக்கவே முடியாது. அவர் சொல்றது ஒரு விதமா இருக்கு, இவங்க சொல்றது இன்னொரு விதமா இருக்கு. ஆஹா, நம்ம உசுருக்கு ஓல வைக்கிறான். ஒரு அம்மா தப்பு பண்ண அடிக்க மாட்டாங்களா? அவங்க கிட்டயே பாசமா ஒட்டுங்க, என்கிட்ட வராதுங்க, அடம் பிடிக்குங்க. குழந்தைங்களை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ யாரையோ விரும்புற தப்பாவே என் மேல சொல்லி கலங்கப்படுத்திட்டாங்க இவங்களே. நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. மேரேஜ் நடக்கும்போது எனக்கு 25 வயசு கரெக்டா, அவங்களுக்கு 17 வயசு. எனக்கு விஷயமே தெரியாது. 13 வயசுல எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. 17 வயசு 13 வயசு மேம். நீ என்ன பிரைவில நீ இந்த கர்ப்பப்பையில 6 குழந்தை சுமந்திருக்கம்மா. சுகத்துக்கு மட்டும் பொண்டாட்டி தேவையா சொல்லுங்க? இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல் காரணம் என்ன தெரியுமா? நீங்க பொறுப்பு இல்லாம நடந்திருக்கீங்க. அப்படி கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையில ரொம்ப ஆசை ஜாஸ்தி. 7000 கொடுத்தாருன்னா வீட்டு வாடகை இவருதான் கேளுங்க, இவருதான் ஆடம்பரமா இருக்குன்னு நினைப்பாரு. போட்டு கொடுத்துட்டா. இங்க நீங்க போய் சொன்னீங்கன்னா எதுவுமே நடக்க போறது இல்ல. நாளைக்கு இந்த பொண்ணை வந்து உங்கள்ட்ட கேட்டா வச்சுங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? ஆனா உண்மை நீங்க சொல்லணும். சரிங்க மேம். உண்மைதான் பேசணும். சரி, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பொய்யே சொன்னதில்ல. ஓடு வீடு வேணாம், எனக்கு ஷீட்டு வீடு வேணாம், எனக்கு பெரிய வீடு தான் வேணும். கரண்ட் பில்லே சேர்த்து எப்படி ஒரு 4000 4500 கிட்ட வந்துடும். இப்படி போயிடுச்சுன்னா ஒரு 1500 2000 வச்சு எப்படி மேம் குடும்பம் நடத்த முடியும் சொல்லுங்க? இது அபாண்டமான குற்றச்சாட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாது, போன் பேசக்கூடாது. யார்கிட்ட கேளுங்க, யார்கிட்ட பேசுவான்னு கேளுங்க. இவங்க வேலைக்கு போக மாட்டா, வீட்டுல வாடகைக்கு இருந்தவனா மெத்த மேல போய் மேடம் சொல்றாங்க. ஒரு டைம் தான் பரவாயில்லை. உள்ள வரதுக்கு முன்னாடி பேசினது வேற, இப்ப நீங்க பேசுறது இது வேறங்க மேடம். அது வேற வாயி, இது நார வாயி. வாய் ஃபுல்லா தரனா போய்தான். அது என்ன சொன்னாங்க கேளுங்க. சந்தேகம் உங்கள்ட்ட தான் இருக்கு, அவங்கள்ட்ட இல்ல. அந்த தெலுங்குக்காரங்களே வந்து சொன்னாங்க, இவன் என்கிட்ட சொல்லுவாங்க பிரதர். உங்களோட 5 குழந்தை அந்த பொண்ணு சுமந்திருக்கு. மனசுக்குள்ள உங்களுக்கு சந்தேகம் வந்து எதுமே சொல்லாம சொன்னேன்னு சொல்றேன் மேம். வாய்க்கான ஃபவுண்டேஷனை நம்பிக்கிறான் சில. வாயை திறந்தா போய் மேடம். வாயை திறந்தா போய் வீடு பார்த்து பால் காசு எல்லாம் பண்ணும்போது எங்க அம்மா தான் வேணும் ஓன். என்னது அவங்க அக்கா கால்ல விழுந்து நான் மணி கேக்குறேன். அவங்க அக்கா கால்ல நான் விழுந்து மணி கேக்குறேன். நான் யார் சொன்னது? என் வாழ்க்கையில எல்லாரும் விளையாடுறாங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. 3 மாசம் சந்தோஷமா இருந்தது. அதுக்கு அப்புறம் அவங்க டுஸ்டே துட்டி பிரச்சனை, எதுக்கு ஏத்தாலும் சண்டை தான் மேம். யாராவது அறிவு இல்லாதவங்க யாராவது சொல்லுவாங்களா மேடம்? போய் பேச மணி கேக்கல. நல்லா இல்லாமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். மாமியார் இவளுக்கு கிடைக்கிறது கஷ்டம். போய் பேசாத தங்கம்மா. எங்கனா போனா கூட இவளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லி எடுத்து பிரியாணி வாங்கி தருவாங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. கொண்டாடி இருக்கும்போது பக்கத்து வீட்டு லேடி கிட்ட ரொம்ப இதுவா பேசுவார். ஆரம்பத்துல இருந்து எனக்கு பிடிக்கல. அப்பா அம்மா தான் 10 வயசு வரைக்கும் பாட்டி வீட்டுல வளர்ந்தேன். அதே நீ குற்றச்சாட்டா சொல்லிட்டே இருக்க முடியாது. சொல்ல கஷ்டம் அவங்களுக்கு. சரி சிரிக்காமையாவது பேசுடா. நீ யார் சைடு? யார் சைடு? அவ சைடா? உன் கட்சி தான்ப்பா. சரி, இப்ப நீங்க 2 பேரும் சொல்லறத பாக்கும்போது எனக்கு என்ன தெரியறதுன்னா, பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ளேயே இல்ல. அப்புறம் பொண்டாட்டி நல்லா இருக்கும்போது இவங்களே அந்த வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க. பயங்கரமான ஆள்ராடி. போய் சொல்லலாம். அதனாலதான் மேடம் நான் வாழ மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இங்க பாரு, நான் நாளைக்கு செத்தா கூட சரி, இன்னைக்கு நீ வாயை தந்துடலாம். ஆனா நாளைக்கு கடவுளுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ இது என்னடா புது பொருளியா இருக்கு? சொல்ற வார்த்தையை விடாத. நீ இஷ்டத்துக்கு நீ இன்னைக்கு யாரும் பாக்கலன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என் குழந்தை எனக்கு நான் விட்டு தர முடியாது. என் குழந்தை எனக்கு வேணும். அம்மா, எனக்கு உங்க மேலதான் மக்கோம். இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீங்க தானே. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. பொன்னாடி விட்டு அவன் கூட ஓடி போயிட்டா.
அதே மேம் அந்த வார்த்தையை சொன்னா எல்லாரும் கேளுங்க மேடம். நீ வெளிய போ கடன்காரங்களா கூப்பிட்டு உன்னை பிரச்சனை பண்ணுவானே தீ சொல்லி அதுல பொண்டாட்டியே ஓடி போயிட்டா அது சொன்னா அது ஏன் கேளுங்க வார்த்தையை நான் சொன்னான்னு கேட்டு பாருங்க. அங்க இருக்கவங்களா சொல்ல இப்படி மாட்டிக்கிட்டீல நல்லவளா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? மூணாவது மாசம் என்கிட்ட போய் வந்து பித்ரா ஒரே நிம்மதியா என் குழந்தைங்க பொய் பேசாத மேடம். வாயை திறந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேச விடுறீங்களா? சிவா, சொல்லிக்கோ. பேசக்கூடாது அப்படி. உன்னை விட வயசுல பெரியவல்ல நான் சொன்ன கேட்டுப்பியா? தப்பு தப்பு. வாயில இந்த வார்த்தை அப்படி வரக்கூடாது. இந்த குழந்தைங்க அந்த குழந்தையோட முகத்தை பாரு அந்த குழந்தைங்க. அப்போ வாயில இருந்து வரத வார்த்தை ஜாகிரதையா பேசு. இது சரிப்பட்டு வராது சார். போங்க சார், எந்திரிச்சு. நீங்க வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க எங்கிட்ட? அவங்களுக்காக தான் உயிர் வாழறேன். ஆனா இவங்க வந்த அப்புறம் உங்களோட ஆட்டிடியூடே வேற விதமா இருக்கு. மகா மோசமான பையங்க. ஐயோ மத்தவங்க கூட இருந்து எப்படி யார் கூட நான் இல்ல அப்பா நம்ம போய் பேசாத கண்ணால பாக்கணும் எது வந்தாலும் கண்ணால பாக்கணும். உன்னை பார்த்து தான் குழந்தைங்க பயப்படுறது ஏன்? அதான் என்கிட்ட இருக்க விடாம எங்க அம்மா பதிலே பிச்சு கூட்டு போயிட்டாங்க. அட பாருங்களே இப்படி அநியாயம் பண்ணீங்களே இத கட்டிக்க ஒருத்தர் வர மாட்டானா அறிவு இருக்கிற வரவழி தானே மேடம். நான் உங்களை கூட்டி போய் பாத்துப்பாங்க. ஒரு வீடியோல பாத்து எடுத்துக்க. டேய், ஏன்டா கொந்தளிக்கிற? உங்க குழந்தை மேல உங்களுக்கு பாசம் இருக்குல்ல? கண்டிப்பா. உங்க அவளோட வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? கிடையாது மேடம். இப்ப கிடையாது மேடம். இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. எனக்கு யாரும் வேணாம் அப்ப கூட இவர் வேணாம் இவருக்கு நான் வாழ இஷ்டம் இல்ல. ஏன்? ஓடி போனா பொண்டாட்டி சொன்ன பொண்டாட்டி கூட இவர் வாழ தேவையில்ல. நான் அவரோட நான் வாழ மாட்டேன் மேடம். என் பிள்ளைங்க என்கிட்ட வேணும். வாழறதுக்கு இஷ்டம் இல்ல. ஏன் இஷ்டம் இல்ல? போயா. ஏய், கிளம்புங்க நல்லா. அப்ப அவ தப்பு பண்ணிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல நம்பிக்கை இருக்கா? அதாவது மேடம் இதுக்கு முன்னாடி ஒரே மேடம் ஒரு வார்த்தை. இப்ப நம்பிக்கையே கிடையாது மேடம். நீங்க கண்ணால பாத்தீங்களா? நான் கண்ணால பாக்கல. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திக்கி போயிடுவேன். அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. கண்ணால பாக்காத ஒரு விஷயத்த எப்படி நீங்க உண்மைன்னு நம்பலாம்? அதனால பாக்க அவங்க அம்மா ஆயா தானே மேடம் சொன்னாங்க. மத்தவங்க சொன்னா பரவாயில்லையா? என்ன இளவு கர்மாந்திரம்னு ஒன்றும் புரியல. குழந்தைகளும் கெட்டு போயிடும் மேடம். அவங்க லைஃப் பாத்தியா சரி போயிடும். கிடையாதுன்னு நான் படிக்கணும் பிள்ளைங்க மேடம். என்கிட்ட வேணும். நேர்களே நீங்களே தான் முடிவு பண்ணணும். இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திருந்த மாட்டீங்கடா. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க.